தமிழக கிழக்கு கடற்கரை நெடுகிலும் உள்ள கடல் பகுதி முழுவதும் ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி முதல் மே மாதம் 29ஆம் தேதி முடிய 45 நாட்களுக்கு விசைப்படகுகள் மற்றும் இழுவலை படகுகள் மூலம் மீன்பிடிக்க தடை செய்து அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. கடலூர் துறைமுகத்திலிருந்து தினம்தோறும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் ஆழ்கடலுக்கு சென்று மீன்பிடித்து வருவது வழக்கம். மீன்பிடி தடைக்காலம் நள்ளிரவு முதல் தொடங்கியதால் படகுகள் பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. வலைகள் மற்றும் மீன்பிடிக்க தேவையான கருவிகளை மீனவர்கள் லாரியின் மூலம் தங்கள் கிராமத்திற்கு ஏற்றிச் சென்றனர். நாகை மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் தொடங்கியதால் 1500 விசைப்படகுகள், 3500 ஃபைபர் படகுகள் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. விசைப்படகுகள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், ஏர்வாடி, கீழக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் 2000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. சுமார் 70,000 மீனவர்கள் மற்றும் சார்பு தொழிலாளர்கள் தடைக்காலம் நீட்டிக்கப்பட்டதால் கவலையில் உள்ளனர். தடைக்காலத்திலேயே அரசு நிவாரணம் அளிக்க அவர்கள் கோருகின்றனர். மீன்பிடி தடைக்காலத்தில் 13 மாவட்டங்களில் லட்சக்கணக்கான மீனவர்கள் வேலை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது. மீன்கள் வரத்து முற்றிலும் நின்றுவிடுவதால் அவற்றின் விலை பல மடங்கு உயர வாய்ப்புள்ளது.